Hi students, இன்னைக்கு நாம வந்து பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியேஷன். டிரைவேட்டிவ் அப்படின்னு என்னென்னா சம் சேஞ்ச். இப்போ சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு த சேஞ்ச் இன் எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு இந்த டேபிளர் காலமில் பாருங்கள். இப்போது இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது இஸ் நத்திங் பட் அதோட டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேல்யூ. எப்பவுமே வந்து நம்ம இதில்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை அதை வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட டெரிவேட்டிவை இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ். சேஞ்ச்னா என்னப்பா, ஒரு இனிஷியல் வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூக்கு சேஞ்ச் ஆகிறது. அப்போது சேஞ்ச் இன் ஒய் அப்படின்னா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கிருந்து இங்கே சேஞ்ச் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். தட் இஸ் சேஞ்ச் இன் ஒய் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ். அதுதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எதுக்காக வந்து இந்த இதெல்லாம் நம்ம டெரிவேட்டிவ் போகிறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் பாருங்கள், டேஞ்சன்ட் லைன் ப்ராப்ளம். இப்போது டேஞ்சன்ட்டுங்கிறது என்னது, ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகி பாஸ் ஆகிற லைனை டேஞ்சன்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸ்லோப்புக்கு ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் ஒய் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ், தட் இஸ் டெல் ஒய் பை டெல் எக்ஸ். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த செஷனில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் என்ன, அதெல்லாம் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ரூல்ஸ் பார்க்கலாம். அதில் வந்து பேசிக்காக வந்து 6 ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், y is equal to u plus v plus w அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, அதாவது இது தனியாக ஒரு ஃபங்க்ஷன், இது தனியாக ஒன்று, இது தனியாக ஒன்று. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், தென் டபிள்யூவே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், 3ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ 3 ஃபங்க்ஷன்ஸோட சம்மாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 3ஐயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆட் பண்ணணும் தனித்தனியாக. சப்ட்ராக்ஷனுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. y is equal to u minus v னா du by dx கண்டுபிடிக்கணும், dv by dx கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இது வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்குள்ள ரூல். இது சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போது uv ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருக்குது அப்படின்னா u இன்ட்டு v அப்படின்னா இது வந்து uv ஃபார்முலான்னு சொல்லுவோம். தட் இஸ் dy by dx என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு யூவை வச்சுக்கிட்டு u அப்படியே வச்சுக்கிட்டு கான்ஸ்டண்ட்டாக வியை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். u இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ், அதாவது யூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் வியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ ரெண்டு இதோட ப்ராடக்ட்னா யூவி ஃபார்முலான்னு சொல்லுவோம். u இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் வி இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே டிவிஷனில் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் கோஷன்ட் ரூல்னு சொல்லுவோம். கோஷன்ட் ரூல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வியை வச்சுக்குவோம், வியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், வி இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ் மைனஸ் யூ இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் டிவைடட் பை வி ஸ்கொயர்னு பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து கோஷன்ட் ரூலு. இதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுவோன்னு ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது தெரியும். நெக்ஸ்ட்டு செயின் ரூல். செயின் ரூல்னு என்னென்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது வேறு, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது வேறு. ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது அதோட ஃபங்க்ஷன். அப்போ இதை எப்படி செயின் ரூல் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும், இன்ட்டு திருப்பியும் அந்த
எக்ஸ் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் இதை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுக்கு பேர் செயின் ரூல்னு பேர். நெக்ஸ்ட்டு y is equal to k into f of x அப்படின்னா dy by dx is equal to k into f dash of x. that is constant term இருந்துச்சுன்னா k constant term அப்படியே வச்சுக்கிட்டு f dash of இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இது வந்து ஒரு பேசிக் 6 டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸை இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது இதெல்லாம் ஒய்யாக இருந்துச்சுன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். ஃபார்முலாஸ், டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபார்முலாஸ். இது y அப்படின்னா dy by dx என்னன்னு பாருங்கள். இப்போது x பவர் n, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் இல்லாட்டி எக்ஸ் க்யூப் அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரணும்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 அப்படின்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் க்யூபாக இருக்குது அப்படின்னா இங்கே என்ன வரணும் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 3 மைனஸ் 1, தட் இஸ் 3x ஸ்கொயர் அப்படின்னு வரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா. எக்ஸ் பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இந்த ஃபார்முலாஸை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா இதுதான் வந்து பேசிக் ஃபார் நீங்கள் நிறையா சாப்டர்ஸ்க்கு இதுதான் பேசிக்காக இருக்க போகுது. எக்ஸ் பவர் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 தான் வரும். எந்த கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் யூ வில் கெட் 0. நெக்ஸ்ட்டு இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸே தான் வரும். நெக்ஸ்ட்டு லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 1/x. இப்போது லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்குன்னா 1/x + 1 மீனிங். நெக்ஸ்ட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா sin x. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா secant ஸ்கொயர் x. cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் cosec x இன்ட்டு cot. cosec x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் cosec x இன்ட்டு cot x. secant x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா secant x இன்ட்டு tan x. cot x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் cosec ஸ்கொயர் x. இதெல்லாம் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது லாகரிதமிக் ஃபங்க்ஷன், இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், இது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சேம் ஃபங்க்ஷன். லாகரிதமிக் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/x. இந்த 6ம் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு வரப்போகிறது வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சைன் எக்ஸ்னால் இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் 1/1 + எக்ஸ் ஸ்கொயர். காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் மைனஸ் 1/1 + எக்ஸ் ஸ்கொயர். சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் 1/x இன்ட்டு √(x மைனஸ் 1 ஸ்கொயர்). cosecant இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் மைனஸ் 1/x இன்ட்டு √(x² மைனஸ் 1). பாருங்கள், இதிலெல்லாம் வந்து இந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் வர மாதிரி குரூப் பண்ணியிருக்கு. சைனும் காசும் வருது, டேனும் காட்டும் வருது, சீக்கண்ட்டும் கொசிக்கும் ஒரே மாதிரி இருக்கும், சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏன்னு வரும். ஏ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ. பாருங்கள், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலாஸு இது கான்செப்ட்ஸை வச்சு சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கரஸ்பாண்டிங் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். f of x is equal to x minus 3 into sin x. இது என்ன இதில் இருக்க சப்ட்ராக்ஷனில் இருக்குது இல்லையா? அப்போ இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ f of x வந்து ஃபங்க்ஷனை, இதோட டெரிவேட்டிவ் வந்து நம்ம f dash of xன்னு சொல்கிறோம். அப்போ f dash of x is equal to x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 1 வரும், மைனஸ் 3 sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x. இப்போ 1 மைனஸ் 3 cos x. நெக்ஸ்ட்டு y is equal to sin x plus cos x. அப்போ dy by dx. f of xன்னு கொடுத்துருந்தா அது டெரிவேட்டிவ் f dash of xன்னு எழுதுகிறோம். இதே yன்னு கொடுத்துருந்தாங்கன்னா dy by dxன்னு எழுதுவோம். ஸோ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x, cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin xன்னு வரும்.
நெக்ஸ்ட் f of x is equal to x sin x. இப்போ x into sin x இருக்கு இல்லையா அப்படின்னு இது என்னது uv ஃபார்முலா யூஸ் பண்ணணும். uv ஃபார்முலா என்ன, uவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், அடுத்தது வியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். பாருங்கள் இதில் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x ப்ளஸ் sin x கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்னா 1. அப்போது x cos x ப்ளஸ் sin x அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு y is equal to cos x minus 2 tan x. அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், மைனஸ் sin x மைனஸ் 2 tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2 அப்படியே இருக்கும். tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா secant ஸ்கொயர் x. நெக்ஸ்ட்டு g of t equal to t cube into cos t. g of t வந்துச்சுன்னா டெரிவேட்டிவ் எப்படி எழுதணும், g dash of t எழுதணும். ஸோ இது uv இருக்கு இல்லையா, u into v, t cube into cos t இருக்கு. அப்போது இதுவும் t-யோட ஃபங்க்ஷன் இதுவும் t-யோட ஃபங்க்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு cos t டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ t cube into minus sin t, uv ஃபார்முலா, t cube into minus sin t ப்ளஸ் cos t-யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு cos t into t cube டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், இந்த 3 முன்னாடி வந்துடும், t n into x பவர் n மைனஸ் 1 பார்த்தோமா ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அது மாதிரி t cube அப்படின்னா தட் இஸ் x பவர் n. அப்போது 3 முன்னாடி வந்துடும், 3 இன்ட்டு t பவர் ஒரு பவர் கம்மி, அப்போ 3t ஸ்கொயர். பாருங்கள் மைனஸ் சைன் t இன்ட்டு t கியூப் ப்ளஸ் 3 cos t இன்ட்டு t ஸ்கொயர். இப்போ இதில் t ஸ்கொயரை காமன் எடுத்துக்கிட்டோன்னா மைனஸ் t sin t ப்ளஸ் 3 cos t வந்துடும். நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு g of t is equal to 4 secant t plus tan t. இப்போ இது எப்படி பண்ணலாம், அடிஷனில் இருக்கு இல்லையா, அப்போது 4 secant t டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா secant t tan t வரும். ஏன்னா secant xக்கு டெரிவேட்டிவ் என்ன, secant x tan x முன்னாடி பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலாவில் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 secant t tan t இதுக்கு ப்ளஸ் tan t டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா secant ஸ்கொயர் t வரும். இப்போ ரெண்டுலேயுமே secant t இருக்கிறதுனால காமன் எடுத்துக்கிட்டோன்னா 4 tan t ப்ளஸ் secant t. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் y is equal to sin x by 1 plus cos x. இது என்ன மெத்தடில் இருக்குது, கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். டிவிஷனில் இருக்குது இல்லையா, அப்போ கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ண என்ன வரும், v into u dash மைனஸ் u into v dash டிவைடட் பை v ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட்டு v into u dash அப்படின்னு என்ன அர்த்தம், v-யை வச்சுக்கணும், அப்படியே வச்சுக்கணும். இது மேலே இருக்கிறது u, கீழே இருக்கிறது v, u by v. அப்போ v into u dashன்னு என்ன, sin x டிஃபரன்ஷியேட் பண்ண cos x மைனஸ் sin x வச்சுக்கிட்டு 1 ப்ளஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 1 ப்ளஸ் cos x இருக்கா, அப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x. அப்போ 0 மைனஸ் sin x மைனஸ் sin x அப்படின்னு வரும், 0 மைனஸ் sin x. அப்போது டிவைடட் பை v ஸ்கொயரா, அப்போ 1 ப்ளஸ் cos x த ஹோல் ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் cos x இன்ட்டு cos x இன்ட்டு 1 இன்ட்டு cos x ப்ளஸ் cos x இன்ட்டு cos x cos ஸ்கொயர் x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் x டிவைடட் பை 1 ப்ளஸ் cos x த ஹோல் ஸ்கொயர். இப்போ cos x ஸ்கொயர் ப்ளஸ் sin x ஸ்கொயர் வந்து 1 ஆயிருமா, இது வந்து 1 ஆயிரும். cos x ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் cos x த ஹோல் ஸ்கொயர். இப்போ மேலே இருக்கிற 1 ப்ளஸ் cos x கீழே இருக்கிற ஒரு 1 ப்ளஸ் cos x கேன்சல் ஆயிடுச்சுன்னா கீழே இன்னொரு 1 ப்ளஸ் cos x இருக்குமா, ஸ்கொயர் இருக்கிறதுனால. அப்போ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் cos x. அப்போ நம்ம வந்து என்ன இதில் வந்து நம்ம அரேஞ்ச் ஆகிருக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை சொல்லி இந்த அடிஷனா சப்ட்ராக்ஷனா இல்லை மல்டிப்ளிகேஷனா டிவிஷனான்னு வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ரூல் அப்ளை பண்ணி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூவியும் யூ பை வியும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது திருப்பி என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, u by v ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா, கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணணும். இப்போ y is equal to x டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x. அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு v அப்படியே வச்சுக்கிட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இப்போ sin x ப்ளஸ் cos x வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால 1. அப்போ sin x ப்ளஸ் cos x இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். sin x ப்ளஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்,
sin x ப்ளஸ் இருக்குது இல்லையா, அப்போ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது சால்வ் பண்ணுங்கள். sin x ப்ளஸ் cos x மைனஸ் x cos x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x sin x டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x தான் ஹோல் ஸ்கொயர். இதில் sin x காமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ப்ளஸ் x வரும், cos x காமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மைனஸ் x வரும் டிவைடட் பை sin x ப்ளஸ் cos x தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ சிம்பிளிஃபை இப்போ எந்த ஸ்டேஜுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாதோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், y is equal to sin x divided by x square. இப்போ dy by dx கண்டுபிடிக்கணும் இல்லையா, திருப்பி u by v ஃபார்முலா, v அப்படியே வச்சுக்கலாம், x ஸ்கொயர் இன்ட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ண cos x மைனஸ் sin x அப்படியே வச்சுக்கிட்டு x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 முன்னாடி வந்துடும், இந்த 2லேருந்து ஒரு பவர் கம்மி பண்ணிக்கணும், அப்போ 2 minus 1 1, இப்போ 2 into x அப்படின்னு வந்துருச்சு டிவைடட் பை v ஸ்கொயர், x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் x பவர் 4. அப்போ இதில் x ஸ்கொயர் cos x மைனஸ் sin x into 2x இருக்குது, எக்ஸை காமன் எடுத்துக்கிட்டோன்னா x cos x மைனஸ் 2 sin x டிவைடட் பை x பவர் 4. ஒரு எக்ஸை இன்னொரு எக்ஸை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா x cos x மைனஸ் 2 sin x டிவைடட் பை x கியூப் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், y is equal to tan theta into sin theta plus cos theta. இது என்ன இதில் இருக்குது, tan theta into sin theta plus cos theta அப்படின்னு என்ன u v, இது tan thetaங்கிறது u, sin theta plus cos thetaங்கிறது v. அப்போ dy by d theta என்ன, இப்போ இதில் என்ன வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அங்கெல்லாம் எக்ஸ்ன்னு இருந்துச்சு, இங்கே தீட்டான்னு இருக்குது, அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ dy by d theta is equal to uv ஃபார்முலா என்ன u v dash. இப்போ tan theta இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos theta, cos theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin theta ப்ளஸ் v u dash. அப்போ இதை அப்படியே வச்சுக்கோங்க, tan theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா secant ஸ்கொயர் theta டிவைடட் பை நெக்ஸ்ட்டு இப்போ tan theta sin theta by cos theta எழுதலாமா, sin theta by cos theta into cos theta minus sin theta plus sin theta plus cos theta into secant square theta 1 by cos square theta எழுதிக்கலாம். அப்போ இதில் வந்து LCM எடுக்கிறோம், sin theta இல்லை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், sin theta into cos theta by cos theta minus sin square theta by cos theta plus sin theta by cos square theta plus cos theta by cos square theta. அப்போ cos theta கேன்சல், இங்கேயும் கேன்சல், ஸோ sin theta minus sin square theta by cos theta plus 1 by இந்த 1 by cos theta, அடுத்தது இது இங்கே sin theta by cos theta into cos theta. இப்போ sin theta by cos theta tan theta வா, நெக்ஸ்ட்டு sin theta ப்ளஸ் இதில் இந்த sin square theta, இது ரெண்டுக்குமே டினாமினேட்டர் cos theta இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ 1 மைனஸ் sin square theta by cos theta ப்ளஸ் sin theta by cos theta tan theta, sin theta by cos theta வந்து 1 by cos theta வந்து secant theta into 1 by cos theta secant theta. இதில் 1 minus sin square theta cos square theta எழுதலாம். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா cos theta மட்டும் வரும், sin theta plus cos theta plus tan theta into secant theta. இப்போ இதில் பாருங்கள், y is equal to x sin x cos x. அப்போ இதில் x ஒரு ஃபங்க்ஷன், sin xங்கிறது தனியாக இருக்குது, cos xங்கிறது தனியாக இருக்குது. இப்போ நம்ம uv போட்ட மாதிரி இதில் uv w 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், vஐயும் wஐயும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு uவை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ப்ளஸ் uவையும் wஐயும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு vஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அப்புறம் uவியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு wவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சேம் 2 ஃபங்க்ஷன் இருந்தால் என்ன பண்ணுவோமோ அதே தான், ஒரு ஸ்டெப்பில் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், எக்ஸை இதில் வந்து sin x cos x அப்படியே வச்சுக்கிறோம், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் எக்ஸ் cos x அப்படியே வச்சுக்கிறோம், sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x ப்ளஸ் எக்ஸ் sin x அப்படியே வச்சுக்கிறோம், cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், sin x cos x ப்ளஸ் x cos x into cos x, x cos square x minus x sin square x. நெக்ஸ்ட்டு sin x cos x plus x காமன் எடுத்துக்கிட்டோன்னா cos square x minus sin square x, cos square x minus sin square x வந்து cos 2xன்னு எழுதலாம். இப்போ sin x cos x plus x into cos 2x. நெக்ஸ்ட்டு e power x இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கலாம்.
y is equal to e power minus x log x. இது என்ன uv இருக்கா, அப்போ dy by dx என்ன uv dash plus vu dash. e power minus x அப்படியே வச்சுக்கிட்டோன்னா log x ஃபார்முலா என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x ப்ளஸ் log x அப்படியே வச்சுக்கிட்டீங்க. e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரணும், e power minus x தான் வரும் இன்ட்டு -1. இங்கே வந்து ப்ளஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம், -1 இருக்கிறதுனால அந்த பவரில் இருக்கிற மைனஸை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா -1 வரும். ஸோ e power minus x காமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 by x ப்ளஸ் மைனஸ் log x. இது இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். y is equal to e power minus x log x தானே கொஷின். இப்போ e power minus x டினாமினேட்டருக்கு வந்துச்சுன்னா e power plus x மாறிடும். அப்போ இது வந்து u by v ஃபார்முலா இருக்கா, அப்போ கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்போ அது கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணிங்கனால உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். பாருங்கள் என்ன பண்ணோம், v இன்ட்டு u டேஷ். அப்போ e power x log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x மைனஸ் log x வச்சுட்டு e power x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா e power x டிவைடட் பை e power x the whole square. e power x the whole square இதில் e power x காமன் எடுத்துக்கிட்டோன்னா 1 by x மைனஸ் log xன்னு வரும். கீழே வந்து e power x the whole square இருக்குது. அப்போ ஒரு இதே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கீழே e power xன்னு இருக்கும், அது மேலே போச்சுன்னா e power minus x இன்ட்டு 1 by x மைனஸ் log x. அதே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மெத்தடில் வேணாலும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு y is equal to sin x டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ எக்ஸுங்கிறது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், இங்கே எக்ஸ் டிகிரிஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை வந்து என்னவா மாற்றிக்கலாம்னா π/180x அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ dy by dx என்ன, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x தான். அப்போ cos π/180x இன்ட்டு இதே திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா π/180. இப்போ π/180 காமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா cos π/180 இன்ட்டு இதை முன்னாடி எடுத்துக்கிறோம், π/180 இன்ட்டு cos π/180x. இப்போ π/180x தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், எக்ஸ் டிகிரின்னு எடுத்திருந்தோம் இல்லையா, இதுக்கு பதில் எக்ஸ் டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, π/180 இன்ட்டு cos x டிகிரி. நெக்ஸ்ட்டு y is equal to log x to the base 10. இது எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த ஃபார்முலா பாருங்கள், log a to the base b that is equal to log a to the base c divided by log b to the base c. அப்போ நம்ம இது இப்படி எழுதலாமா, log x to the base c divided by log 10 to the base c ன்னு எழுதலாம். இப்போ dy by dx கண்டுபிடிங்க, 1 by log 10 to the base c into 1 by x ன்னு வரும். அப்போ திருப்பி 1 by log 10 to the base e வந்து எப்படி எழுதலாம்னா e to the base 10ன்னு மாற்றி எழுதலாம் நியூமரேட்டருக்கு போகும்போது, divided by x. நெக்ஸ்ட்டு dy by dx is equal to cos x square. பாருங்கள், இப்போ y is equal to sin x square இருக்குது, நம்ம இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், sin x square டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x squareன்னு வரும் இல்லையா. ஆனால் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஏன்னா திருப்பி இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1ன்னு வரும். ஸோ cos x square இன்ட்டு 2x. அப்போது நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனில் இருக்குது இல்லையா, அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம திருப்பி என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ sin x ஸ்கொயர் அப்படின்னா cos x ஸ்கொயர் இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x அப்படின்னு வரும். பாருங்கள், y is equal to sin ஸ்கொயர் x அப்படின்னு இருக்கு. இது என்ன பண்ண போகிறோம், dy by dx வந்து sin ஸ்கொயர் x அப்படின்னா என்ன அர்த்தம், 2 இன்ட்டு sin x, திருப்பி அந்த sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா cos x. நெக்ஸ்ட்டு பாருங்கள், y is equal to x cube minus 1 the whole power 100. இப்போ இது என்ன பண்ணணும், இந்த 100 முன்னாடி வந்துடும், 100 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 the whole power 99 வந்துடும். இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது, திருப்பி என்ன பண்ணணும், இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ 3x ஸ்கொயர் ஒன்று கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அப்போ 3x ஸ்கொயர் மட்டும் வரும். அப்போ என்ன வரும், 3 இன்ட்டு 100 300 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 the whole power 99. நெக்ஸ்ட் பாருங்கள், find f dash of x if f of x is equal to 1 by cube root of x square plus x plus 1. இப்போ 1 by cube root of x square plus x plus 1 என்னென்னு எழுதலாம் அப்படின்னா x square plus x plus 1 the whole power minus 1 by 3 எழுதலாமா, எழுதிட்டு இப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். f dash of x என்ன, இது இந்த பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும் இல்லையா, அப்போ minus 1 by 3 into x square plus x plus 1 the whole power minus 1 by 3 minus 1.
இன்ட்டு இப்போ இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ 2x ப்ளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 2x ப்ளஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு இதை பவரை வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும். இப்போ மைனஸில் இருக்கிற பவரை டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் 2x ப்ளஸ் 1/3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 4/3. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம், இதுலேருந்து என்ன தெரிகிறோம் அப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையுமே ஃபஸ்ட்டு இதை அவுட்டர் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு இன்னர் ஃபங்க்ஷனை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணும். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். g of t is equal to t minus 2/2t plus 1 the whole power 9. இது என்ன பண்ணுவோம், இது வந்து x power nங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா. x power nல ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், n into x power n minus 1. அதே மாதிரி 9 into t minus 2/2t plus 1 the whole power 9 minus 1 8. இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன், இந்த உள்ளே இருக்கிற இது இங்கே தனியாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, u/v ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ நம்ம வந்து கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணி திருப்பி இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போது இது கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள், v இன்ட்டு u டேஷ். அப்போ 2t + 1 இன்ட்டு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா t - 2 இருக்கு இல்லையா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அதனால் இங்கே வராது. மைனஸ் t - 2 இன்ட்டு 2t + 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், இங்கே வந்து 2 மட்டும் வரும், இது 0 பை 2t + 1 the whole square. இப்போ பாருங்கள் 9 இன்ட்டு t - 2/2t + 1 பவர் 8 இன்ட்டு இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. இதை சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராப்ளம் நீங்கள் போட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு க்ளூ தரேன். y is equal to 2x + 1 the whole power 5 into x³ minus x + 1 the whole power 4 அப்படின்னு இருக்கு. இது எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு இது வந்து uv அப்படின்னு இருக்கா, u இன்ட்டு v ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா பாருங்கள், யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ 2x + 1 the whole power 5 வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு x³ minus x + 1 the whole power 3ன்னு வரும். அதுக்கப்புறம் இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த ஸ்டெப்பில் இதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ 3x² - 1 வந்துடும். அடுத்தது ப்ளஸ் இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோமா. அப்போ x³ - x + 1 the whole power 4 இன்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 5 இன்ட்டு 2x + 1 the whole power 4 இன்ட்டு திருப்பி இந்த உள்ளுக்குள் இருக்கிற 2x + 1 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2ன்னு வந்துடும். இதை சால்வ் பண்ணி கொண்டு வரணும். அப்போது எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து பண்ணோம், அவுட்டர் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அது முடிச்சுட்டு திருப்பி இன்னர் ஃபங்க்ஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இது பாருங்கள், y is equal to e power sin x. அப்போ dy/dx என்ன, e power xக்கு என்ன ஃபார்முலா, e power xே தான் வரும். ஆனால் அந்த e power xே ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது, sin xங்கிற ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், e power sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power sin xே தான் வரும், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos xன்னு வரும். புரியுதா. நெக்ஸ்ட் பாருங்கள், y is equal to 2 power x. இது என்னென்னா a power x ஃபார்முலா. a power xக்கு என்ன ஃபார்முலா, டிஃபரன்ஷியேட் பண்ணால் a power x இன்ட்டு log a-வா. இப்போ 2 power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 power x இன்ட்டு log 2. இது பாருங்கள், y is equal to tan inverse of 1 + x/1 - x. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணும், tan inverse of 1 + x/1 - xக்கு என்ன ஃபார்முலா, 1/1 + x² இல்லையா. இது வந்து இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, tan inverse of x is equal to 1/1 + x². இங்கே எக்ஸுங்கிறதே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் 1 + x/1 - x. அதனால் 1/1 + 1 + x/1 - x the whole square இன்ட்டு இப்போ திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் கோஷன்ட் ரூல் வச்சு u/v ஃபார்முலாவில். v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ் டிவைடட் பை v². இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இந்த ப்ராப்ளம் y is equal to x² + 1 into cubic root of x² + 2. இந்த மாதிரி கியூபிக் ரூட்டில் வந்துச்சுன்னா இந்த ஹோல் பவரில் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ x² + 1 into x² + 2 the whole power 1/3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, uv ஃபார்மேட்டில் இருக்குது.
அப்போ யூவி ஃபார்முலா வைக்கலாமா? யூ வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போது யூ வச்சுக்கிட்டோம், வி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் பவர் 1/3 மைனஸ் 1. 1/3 மைனஸ் 1 தான் இங்கே -2/3 எழுதியிருக்கிறேன். இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2xன்னு வரும். ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2xன்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 2x டிவைடட் பை 3 இன்ட்டு இந்த பவர் -2/3 கீழே வந்துருச்சு. அதனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 2x டிவைடட் பை 3 இன்ட்டு இந்த பவர் அப்படியே கீழே வந்ததுனால +2/3 ஆயிடுச்சு. ப்ளஸ் இது அப்படியே வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபைனலி யூ வில் கெட் த ஆன்சர் 8x³ + 14x/3 இன்ட்டு x² + 2 த ஹோல் பவர் 2/3. Next f of x is equal to x divided by square root of 7 minus 3x. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ரூட்டில் வந்துச்சுன்னா பவரில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 7 minus 3x the whole power 1/2. நெக்ஸ்ட்டு u/v ஃபார்முலா கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணோம். வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், மைனஸ் யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். வி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம்? 1/2 இன்ட்டு 7 minus 3x the whole power 1/2 minus 1. 1/2 minus 1 வந்து -1/2. திருப்பி இது 7 minus 3x ஒரு ஃபங்க்ஷனா, அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இது 0, இது -3 மட்டும் வரும். டிவைடட் பை 7 minus 3x. இதை எல்சிஎம்எல்லாம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ஆஸ் யூஷுவல் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு y is equal to sin square x by cos x. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கோஷன்ட் ரூலில் cos x into 2 sin x. திருப்பி இந்த sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x மைனஸ் sin square x அப்படியே வச்சுக்கிறீங்க. cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x டிவைடட் பை cos square x. அப்புறம் ஆஸ் யூஷுவல் சிம்பிளிஃபிகேஷன். நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறோன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். y is equal to square root of 1 + 2 tan x. அப்போ இந்த square root of 1 + 2 tan x அப்படி இருக்கா? இது எப்படி எழுதலாம்? 1 + 2 tan x the whole power 1/2ன்னு எழுதலாம். அப்போது நெக்ஸ்ட்டில் பாருங்கள், y is equal to sin cube x + cos cube x. சிம்பிள். 3 இன்ட்டு sin square x. திருப்பி sin square x sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x ப்ளஸ் 3 cos square x இன்ட்டு cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. அப்போ 3 sin x cos x காமன் எடுத்துட்டோன்னா sin x minus cos x வந்து இது பாருங்கள். sin square x இன்ட்டு cos kx. sin square x இன்ட்டு cos kx டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? uv மெத்தடு. அப்போது 2 sin cos kx இன்ட்டு இந்த sin x திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா cos of cos kx இன்ட்டு மைனஸ் sin kx இன்ட்டு k. இதில் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ sin ஸ்கொயர் இதை வந்து sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ sin ஸ்கொயர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? 2 sin x. இப்போ 2 sin x எழுதியாச்சு. 2 இன்ட்டு sin இன்ட்டு cos kx எழுதியாச்சு. அடுத்தது இப்போது இந்த இங்கே திருப்பி sin x இருக்கு இல்லையா? இப்போ 2 sin x எழுதியாச்சு. இப்போ இந்த sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x வரும் இல்லையா? அப்போ cos எக்ஸுக்கு பதிலாக cos kx. இப்போ திருப்பி இந்த cos kxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin kx இன்ட்டு 1. kx டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா k வரும், k. இப்போ பாருங்கள், 2 sin a cos a that is equal to sin 2a. அதனால் sin 2 இன்ட்டு cos kx இன்ட்டு sin kx இன்ட்டு மைனஸ் k. இதெல்லாம் சிம்பிளாக போட்டுடலாம். உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சான்னு மட்டும் நல்லா தெளிவாக பாருங்கள். இன்னொரு தடவை சொல்கிறேன். sin ஸ்கொயர் cos kx. இந்த cos kx எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ sin ஸ்கொயர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? sin ஸ்கொயர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 sin xன்னு வரும். திருப்பி இந்த sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos xன்னு வருமா? அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். 2 sin எக்ஸுக்கு பதிலாக cos kx இன்ட்டு cos of cos kx. திருப்பியும் இந்த cos kx டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? cos kx டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா
மைனஸ் சைன் கேஎக்ஸ் இன்ட்டு இந்த கேஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண கே மட்டும் வரும். இப்போ 2 sin a cos a ஃபார்முலாவில் sin 2 இன்ட்டு காஸ் கேஎக்ஸ் இன்ட்டு சைன் கேஎக்ஸ் இன்ட்டு மைனஸ் கே, இந்த மைனஸ் இது கூட சேர்த்து எழுதிட்டோம். ஸோ மைனஸ் கே இன்ட்டு சைன் 2 காஸ் கேஎக்ஸ் இன்ட்டு சைன் கேஎக்ஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், y is equal to sin inverse of 1 minus x square by 1 plus x square. இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? sin inverse of 1 minus x square by 1 plus x square அப்படின்னா இது வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ இல்லையா? அதுக்கு என்ன ஃபார்முலா? 1 by square root of 1 minus x square. இங்கே எக்ஸுங்கிறது என்னது? இந்த ஹோல் டேர்ம். 1 by square root of 1 minus this term the whole square. இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா இதுவும் ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறோம்? நம்ம u by v ஃபார்மேட்டில் கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணி திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ v இன்ட்டு u டேஷ் மைனஸ் u இன்ட்டு v டேஷ் டிவைடட் பை v ஸ்கொயர். இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நியூ டைப்ஸ் இருக்குது, இம்ப்ளிசிட் டிஃப்ரென்ஷியேஷன், எக்ஸ்பிளிசிட் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லி. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் எக்ஸ்பிளிசிட் டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இம்ப்ளிசிட் டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னா, அந்த ஃபங்க்ஷனில் 2 வேரியபிள்ஸ் இருக்கும், எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருந்துச்சுன்னா இப்போ அதிலிருந்து எப்படி dy by dx கண்டுபிடிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் க்யூப். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே y is equal to ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி y is equal to x cube plus 3 அப்படின்னா y is equal to function of x. இந்த மாதிரி தான் நம்ம இப்போ பார்த்துருப்போம். இப்போ புதுசாக பார்க்க போகிறது வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy இஸ் ப்ளஸ் ஒய் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இது என்ன பண்ணோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை. இப்போ 2x ப்ளஸ் 2 இன்ட்டு இது யூவி ஃபார்மேட்டில் இது பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ x into dy by dx plus y into x டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 plus 3 into y ஸ்கொயர், திருப்பி y டிஃப்ரென்ஷியேட் பண்ண dy by dx is equal to 0. இப்போ இதில் dy by dxங்கிற டேர்மை காமன் எடுத்துக்கிட்டு ரிமைனிங்கில் அதர் சைட் கொண்டு போனீங்கன்னா நம்ம dy by dx கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பேர் வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ்னு பேர். நெக்ஸ்ட்டு லாகரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன், அதாவது y is equal to sin x into log x into x cube by tan x into e power x. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா, அதாவது 2 சைடு லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அடிஷனில் மாறிடும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? இப்போ இது u, இது v, இது w. அதே மாதிரி இது 2 டேர்ம் இருக்குது. இது மொத்தமாக u, இது vன்னு எடுத்துக்கலாம். அந்த யூலையே 3 டேர்ம் இருக்குது, இங்கே 2 டேர்ம் இருக்குது. இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷனாக இருக்குது. இது எல்லாமே அடிஷனில் மாற்றிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அதனால் எங்கேயாவது தேவைன்னா நம்ம 2 சைடு லாக் எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இதுக்கு லாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு லாக் எடுத்து லாக் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் க்யூப். அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது லாக் எடுக்கும்போது என்ன ஆகிடும்? அடிஷனில் மாறிடும். இப்போ லாக் சைன் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் க்யூபு. டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வரும்போது மைனஸ் ஆகிரும் இல்லையா? அப்போ மைனஸ் லாக் ஆஃப் டேன் எக்ஸ் மைனஸ் லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ். அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அடிஷன்லையும் டிவிஷனில் இருக்கிறது சப்ட்ராக்ஷன்லையும் மாற்றி எழுதிக்கலாம் லாகிரிதம் எடுத்தோன்னா. இப்போ இது வந்து லாக் ஆஃப் சைன் எக்ஸுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், லாக் ஆஃப் லாக் எக்ஸு. இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து லாகிரிதமிக் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். லாக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை அடிஷன் சப்ட்ராக்ஷனில் மாற்றிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனோட பவரில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லாகிரிதம் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பாருங்கள், y is equal to sin x the whole power cos x. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறேன்? நான் லாக் எடுத்துட்டேன், 2 சைடு லாக் எடுத்துக்கிட்டேன். அப்போ log y is equal to log of sin x the whole power cos x. இப்போ இந்த cos x முன்னாடி வந்துடும் இல்லையா? cos x into log of sin x அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு
derivatives of variables defined by parametric equation. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம y with respect to x டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். y xல ரெண்டு இதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம். ஆனால் மூணாவது டீன்னு ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் டி, அதாவது டிஎக்ஸ் பை டிடி. இது வந்து டிஒய் பை டிடி இருக்குது அப்படின்னா நம்ம இதிலிருந்து டிஒய் பை டிஎக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது என்னது டிஎக்ஸ் பை டிடியும் டிஒய் பை டிடியும். ஆனால் நம்மளுக்கு வேணுங்கிறது என்னது டிஒய் பை டிஎக்ஸ். எப்படி பண்ணலாம்? இந்த இது ஹெச் டேஷ் ஆஃப் டி டிவைடட் பை ஜி டேஷ் ஆஃப் டி பண்ணிங்க அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் கிடச்சிடும். பாருங்கள், டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி என்ன வருது? டிடி டிடி கேன்சல் ஆகினா டிஒய் பை டிஎக்ஸ் வந்துடுமா? அப்போ மூணாவதாக ஒரு இது டேர்ம் இருந்துச்சுனாலும் நம்மளால் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை நம்மளால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். எப்படின்னா அந்த தேர்ட் ஃபங்க்ஷன் டேர்ம் வச்சு ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் கிடச்சிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் டி, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் டின்னு கொடுத்துருக்குறாங்க அவங்க ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸ் இன் ஃபங்க்ஷன் ஆஃப் டி, ஒய் இன் ஃபங்க்ஷன் ஆஃப் டி கொடுத்துருக்குறாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம்? டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலான்னா இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணும், இதையும் வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா உங்களுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஒன் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஃபங்க்ஷன். யூவி அப்படி இப்போ நமக்கு டியூ பை டிவி வேணும் அப்படின்னு என்ன பண்ணலான்னா, இப்போ யூஐ இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒன்று இருக்குது, வி இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸ்னு ஒன்று இருக்குன்னா நம்ம வந்து இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வரும். இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் வரும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? டியூ பை டிவி வேணும். ஸோ டியூ பை டிஎக்ஸ் டிவைடட் பை டிவி பை டிஎக்ஸ் வந்து டியூ பை டிவி கிடச்சிடும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். நெக்ஸ்ட்டு ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் பாருங்கள். அதாவது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ். இந்த டிஒய் பை டிஎக்ஸை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வரதான் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இது திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் வரும். அது மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை டிஸ்டன்ஸ்னு வச்சுக்குவோம். ஒய்ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு வர்றது தான் என்னது? வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டியை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வர்றது ஆசல்ரேஷன். ஆசல்ரேஷனை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வர்றது வந்து சடன் சேஞ்ச் இன் ஆசல்ரேஷன், அதை ஜெர்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பவர் 1, இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது nth ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க.